இந்த இலக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தில் ஒரு 15 ஆண்டு காலமான திட்டத்தில் இன்னைக்கு விஜய் மூலமாக அது நிறைவேறுகிறது. பாஜக தன் திட்டத்தை விஜய் மூலமாக நிறைவேற்றி இது கொண்டது. என்னங்க ஏங்க இது என்ன? பாஜக வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் காவி சாம்ராஜ்யம் பட்டொளி வீசுகின்றது. இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு வந்துள்ள என்றால் தமிழகத்தில் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இப்போதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள். காரணம் என்றால் 2 திராவிட கட்சி மேல உள்ள இல்ல பேசும்போது பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம்னு சொன்னீங்களே, பிள்ளையார் சொல்லினா எப்படி யாரை வச்சு போட்டிருக்கீங்க, எப்படி போட்டீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக இருந்தது, அதிமுக கூட்டணி இல்லாமல் தான் இருந்தது. அப்போ தேனாரும் பாலாரும் இவங்கள 39 எம்பியும் ஜெயிச்சுட்டாங்களா? ஒன்றுமே இல்லையே வந்து சொல்லுங்கள். அப்போ அதிமுக மதவாத கட்சி நீங்கள் சொல்றீங்க, நாங்கள் கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் திமுக கொடுத்த அசைன்மெண்ட். அதிமுக தனியாக நிற்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாடும், 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடும் திமுக கொடுத்த அசைன்மெண்ட். ஆகவே திமுகவை யார் மீது குற்றம் சொன்னால் திமுக உடைந்து விடும். செந்தில் பாலாஜி போ ரெடியா இருக்காருங்க, உங்களுக்கு தெரியுமா? ஏவாவேலு போ ரெடியா இருக்காருங்க, தெரியுமா? எங்க போல செந்தில் பாலாஜியும் ஏவாவேலும் விரைவில் தடம் புரண்டு. மூவி வேர்ல்டு தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முக்கியமாக தாவேகா பொறுப்பேற்றதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆதரவு குரல்கள் இருந்த அதே சமயத்தில் இப்போ எதிர்ப்பு குரல்களும் அதிகமாயிட்டே போகுது. இதை பற்றி உங்க கருத்து என்ன சார்? முதல்ல வந்து தாவேகா விஜயருடைய புதிய ஆட்சினால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலகங்கள் இல்லாத ஒரு தமிழகம், கலவரம் இல்லாத ஒரு மாநிலம் என்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இந்த இலக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தில் ஒரு 15 ஆண்டு காலமான திட்டத்தில் இன்னைக்கு விஜய் மூலமாக அது நிறைவேறுகிறது. ஓகே. பாஜக தன் திட்டத்தை விஜய் மூலமாக நிறைவேற்றி கொண்டது. இது என்னங்க ஏங்க இது என்னங்க? அதாவது பாஜக கொண்ட அஜெண்டாவில் கழகம் இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. பாஜகவுக்கு கழகம் இல்லாத தமிழகம் வேணும்னு நினைச்சாங்க. விஜய் மூலமாக நிறைவேற்றி கொண்டது. நீங்க பாத்தீங்களா? நீங்க கோவலனா கொண்டு வா, நான் மாத்தி சொல்லிட்டேன். விஜய் பண்ணிருக்கிறாரு, அது பாஜக வரவேற்கிறது. பரவாயில்ல, அவர் பண்ணா என்ன, நம்ம பண்ணா இந்த அவர் நாளைக்கு நாம. ஆனா தமிழகத்துல மொத்தமா பாஜக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. பரவாயில்லையா? ஒரு விஷயம் கேளுங்க. எம்ஜிஆர் அவர்கள் 13 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தாரு. சரி. ஜெயலலிதா அம்மையார் 10 ஆண்டு காலம் கண்டினியூவா முதலமைச்சராக இருந்தாங்க. அன்னைக்கு திமுக எதிர்கட்சி அரசியல கூட இல்லாத ஒரு காலகட்டங்கள் இருந்த காலங்கள் உண்டு. ஸோ அந்த நிலைப்பாட்டில் போது பாஜக வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் காவி சாம்ராஜ்யம் பட்டொளி வீசுகின்றது. இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு வந்துள்ள என்றால் தமிழகத்தில் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இப்போதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள். காரணம் என்றால் 2 திராவிட கட்சி மேல உள்ள பேசும்போது பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம்னு சொன்னீங்களே, பிள்ளையார் சொல்லினா எப்படி யாரை வச்சு போட்டிருக்கீங்க, எப்படி போட்டீங்க? நீங்க வந்து அந்த திரும்ப கேக்குறீங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து என்ன திருமாவளவன் உட்பட பல பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சீமானும் விஜய் அவர்களும் வந்துட்டு பாஜகவோட குழந்தைகள் சொன்னாங்க. இன்னைக்கு திருமாவளவன் அங்க போய் சேர்ந்துட்டாரு, அது வேற. அது உண்மையாலுமே உண்மைதானா? விஜய்க்கு பின்னாடி பாஜக தான் இருக்கா என்ன? ஒரு விஷயம் கேளுங்க. விஜயை வச்சுதான் நாங்க என்ன தமிழ்நாட்டில் வந்து 2014 இன்னைக்கு வரைக்கும் மத்தியில பாஜக ஆட்சி அமைக்க, தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறோம் இல்லை. என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் பொய்யான வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை, திமுக என்றால் அது சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன், திமுக என்றால் தலித் மக்களின் பாதுகாவலன் என்ற பொய்யான பிம்பத்தை விஜய் மூலமாக உடைத்தெறிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய எதிர்காலத்தினுடைய சூழ்நிலை இன்னைக்கு தெரியும். தினசரி ஒவ்வொரு எம்எல்ஏக்களா தாவேக்களா இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து அதிமுக உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொன்னா கரெக்டா இருக்குமா? ஏங்க திரும்ப உங்களுக்கு என்னங்க ஏங்க, அவங்க கம்பெனி மேட்ல நாம ஏங்க இறங்க போறோம்? நீங்க உங்களுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இல்ல இன்னைக்கு அதிமுகவினுடைய இந்த பின்னடைவுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பாஜக. சோ இவங்க பிஜேபியில இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் மக்கள் பெருமளவுல புறக்கணிச்சிட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக
என்னது அதிமுக கூட்டணி இல்லாம தானே நின்னது. அப்ப தேனாரும், பாலாரும் இவங்கள 39 எம்பியும் ஜெயிச்சுட்டாங்களா? ஒண்ணுமே இல்லையே வந்து சொல்லுங்க. அப்ப அதிமுக மதவாத கட்சி நீங்க சொல்றீங்க. நாங்க கூட்டணி போமாட்டோம்ன்னு சொல்லி இந்த திட்டங்கள் எல்லாம் திமுக கொடுத்த அசைன்மென்ட். அதிமுக தனியா நிற்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாடும், 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடும் திமுக கொடுத்த அசைன்மென்ட். ஆகவே அந்த கம்பெனியுடைய விவகாரத்தில் அவங்களுக்குள்ளே பிரச்சனை. இப்ப வேலுமணியை எடுத்து நீங்க 25 எம்எல்ஏ கொண்டு நீங்க தாவேக்கலா போற சொல்றதுக்கு பிஜேபிக்கு வேலை இல்லையா சொல்லுங்க? அவங்க தாவேக்கலா என்ன போட்டா பிஜேபி தானே வரணும். எதுக்கு தாவேக்கலா போறாங்கன்னா, எல்லாருக்கும் பதவி இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, பதவி இல்லாத போற ஒரு நிலைப்பாடு. பதவி இல்லாத நேரத்தில இவங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கும், கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்துக்கும், பிசினஸுக்கும் ஆளுங்கட்சியில இருந்தா தான் பயணிக்க முடியும். அந்த நிலைப்பாட்டில தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த கட்சியிலேருந்து 25 பேர் போனாங்க. நீங்க போனீங்கன்னா கட்சி தாவல் சட்டம் பிரச்சனை ஆகும்னு சொல்லும்போது, எடப்பாடி அன்னைக்கு இரவோடு இரவாக கட்சியிலேருந்து எல்லாரும் கட்சியிலேருந்து நீக்கிட்டு பண்ணாங்க. புதிய நிர்வாகத்த போட்டாங்க. அதிமுகல பெரும் குழப்பம் ஏற்படுது. அந்த குழப்பத்துக்கு முன்னாடியே டெல்லியில தொடர்பு கொள்றாங்க. டெல்லி என்ன சொல்லுது? இதே பொழப்ப போச்சு உங்களுக்கு. அதனால நீங்க வராதீங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சற்று மாறுதல் ஏற்படுகின்றது. அதன் பிறகு வேலுமணி டீம்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் ஃபர்ஸ்ட் டெமோ காப்பிக்காக ஒரு 3 எம்எல்ஏ போறாங்க. இப்ப இன்னொரு எம்எல்ஏ போறாங்க. இன்னும் ஒரு 25 எம்எல்ஏ போதான் போறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு 30 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலைப்பாடு உள்ளது. மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் சந்திக்க தமிழகம் தயாராகி அதுக்கு என்ன கொண்டிருக்கிறது. பண்ண முடியுங்க சொல்லுங்க வந்து? அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. இடைத்தேர்தல வந்து தவிர்க்க கொள்ளாதது மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த வந்திருக்க எம்எல்ஏக்களும் கட்சியில தாவேக்கல போற எம்எல்ஏக்களும் வேண்டாம். நாங்க கையோட இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா, தாவேக்கல சார்ந்து தாவேக்கா வேட்பாளரா நினைச்சோம்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு மந்திரி சபைய மாற்றுவாங்க. அப்ப ஏதாவது மந்திரி கிடைக்கும். இல்லாட்டா வாரியம் கிடைக்காதா? ஒரு அல்ப ஆசை தானே. ஆசை தானே காரணம் வந்து. அதிமுக இப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா? எப்படி இருந்த கட்சி? இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிப்போச்சு? திமுக ஆனனப்பட்ட திமுகவே இன்னைக்கு ஆட்டம் கண்டு தானே இருக்குது சொல்லுங்க. ம். திமுக எங்க ஆட்டம் கண்டு போயிருக்கு. வலுவான எதிர்க்கட்சியாக உட்கார்ந்திருக்காங்க அவங்க. அது பில்டப் அப்படியே. அஸ்திவாரம் ஒண்ணும் இல்ல திமுகல. எப்படி அஸ்திவாரம் ஆ இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? திமுக எதிர்க்கட்சி ஆனவுடன் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய மாவட்டத்தில் கூட்டத்த போடுறாரு. கூட்டத்தினுடைய சூழ்நிலை எல்லாமே கையில எடுத்து வச்சுக்கிட்டு, யாராவது மாவட்டத்தில திட்ட முடியுமா? அப்படி திட்டணும்னா யார திட்டணும்? நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக சட்டமன்ற தேர்தல்ல என்ன பண்ணாங்க? நேருவுக்கு இல்ல அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துனாங்கன்னா, அது அவங்க தனிப்பட்ட கட்சி விவகாரம் இல்லையா அது? அதுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு வரும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு. இந்த ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்பதற்காக, தமிழகத்தில் உள்ள 38 மாவட்ட கலெக்டர்களில் பெரும்பாலான கலெக்டர்கள், மாநகராட்சி ஆணையர்கள், அரசு இயந்திரங்கள், பல அரசு இயந்திரங்களை சாதகமாக பயன்படுத்தி, நாம திரும்பவும் வருவோம் என்று கற்பனையா ஒரு நிலைப்பாட வைக்கி, வாக்களிச்ச மக்களை ஏமாத்துனாங்க. மீண்டும் திமுக ஆட்சி வரும்ன்ற ஒரு நிலைப்பாட கொண்டு வந்தாங்க. கே.என். நேருக்கு 7 மாவட்டம். ஏவா வேலுக்கு 5 மாவட்டம். மதுரை மூர்த்திக்கு 3 மாவட்டம். இப்படி செந்தில் பாலாஜிக்கு 5 மாவட்டம். இப்படி கிராமத்தில தோப்புகள குத்தகை குடுக்குற மாரி, தமிழ்நாட்டுடைய மாவட்டங்களில் ஆளுங்கட்சியில் அதிகாரம் உள்ள, வருமானம் உள்ள, லஞ்சம் கரைபுரண்டு ஓடக்கூடிய, வல்லமை மிக்க அமைச்சருடன் சேர்ந்து அன்போ போட்டுக்கொண்டு, நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் வாயில மண் என்ற நிலைப்பாட்டிற்காக பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டு கடிமை என்று சொல்லிக் கொண்ட திமுகவுக்கு கவுண்டிங் எண்ணும்போது திறந்து பார்த்தேன் பறந்து போச்சு. ஆகவே திமுகவை யார் மீது குற்றம் சொன்னால் திமுக உடைந்து விடும். செந்தில் பாலாஜி ரெடியா இருக்காருங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏவா வேலு ரெடியா இருக்காருங்க தெரியுமா? கதையை எங்க பொறுத்திருந்து பாருங்க. தாவேக்காக்கு எங்க போல செந்தில் பாலாஜியும் ஏவா வேலும் விரைவில் தடம் புரண்டு சொல்லக்கூடிய இடத்துல சொல்லுவார்கள். காரணம் என்றால் எல்லாரும் பல ஆயிரம் கோடி ரூபாயை அந்த அவங்களுடைய துறைகளை கொள்ளையடித்து கொண்டு வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த பாருங்க தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது நடக்கும். ஆனா இன்னைக்கு அரசியலில் தான் சேர்ந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்று கொள்கை பிடிப்பு இல்லாமல் கொள்ளை பிடிப்பில் ஒன்றுதான் இன்று தமிழ்நாட்டில் பிரதானமான ஒரு நிலைப்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய சூழ்நிலை தான் திமுகவில் இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பார்த்தாருன்னா, நம்ம யாராவது குற்றஞ்சாமினா எல்லாரும் ஓடிடுவாங்க. இந்த தேர்தலுக்கு நானே பொறுப்பு. நானே மீட்பெரும் இரட்சகரும் போதகருமாக இருக்கின்றேன் என்று நிலைப்பாடை சொல்லிக் அதுதானே கொண்டார். தலைவனுக்கு அழகு. தோற்றால் ஆமா இங்க வாங்க, இங்க வாங்க. தலைவனுக்கு நான் தான் பொறுப்புன்னு அவர் ஐயா எடுத்துக்கிறாரு. திமுக தோல்விக்கு காரணம் 2 பேர் தான். இந்த திமுக தோல்விக்கு உதயநிதி ஸ்டாலின் பேச்சு கேட்டா கூட குளத்தூர்ல ஜெயிச்சிருப்பாரு ஸ்டாலின். ஆனால் தோல்வி யார் என்றால், ஒன்று சேகர் பாபு, இன்னொன்று ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே. பெண் என்றால் யாருன்னா அவருடைய மருமகன் சபரீஷன் வைத்த பெண் நிறுவனம். அந்த பெண் நிறுவனம் தமிழகத்து உளவுத்துறையுடைய விங்கிள் கொடுத்து உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை வச்சு நீங்க ஜெயிச்சாச்சு கற்பனாடி வடிவம் கொடுத்து கண்ணு கால் தெரியாமல் தலைகால் தெரியாமல் நாம் வெற்றி பெறுவோம் என்ற பொய்யான ஒரு நிலைப்பாடை
திமுகவுடைய குடும்பத்துக்குள்ளே பிம்பத்தை சரி, கட்டமைத்துக் பொய்யான கொண்டார்கள். நிலைப்பாடு பெண் நிறுவனம் கூட ஏற்படுத்தி இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா ஃபுல்லாவே வந்துட்டு பிரச்சாரமே தாவேக்கா அதுல தானே பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து இல்லன்னு சொல்ல முடியுமா? சோசியல் மீடியாவும் அதிமுக பிரச்சாரம் என்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் சோசியல் தாவேகா என்ற பிரச்சாரம் வான்வழி பிரச்சாரம். அதிமுக, பாஜக, திமுக தரைவழி பிரச்சாரமாக இருந்தன. வான்வழி பிரச்சாரம் என்ன? ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, ஆன்லைன் சோ மூலமாக ரீல்ஸ். இளைஞர்களுடைய பல்ஸ் பார்த்திருக்காரு விஜய் அவர்கள். அத வந்து மத்த கட்சிகள் வந்துட்டு பார்க்க தவறி இளைஞருடைய விட்டன. பல்ஸ் பார்க்கறதற்கு பல லட்சம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து பல இளைஞர்களையும் பேரன் பேத்திகளையும் பிள்ளைகளையும் அவங்க சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் தாத்தா பண்ணிருக்காங்க பாட்டி சார். ஆமா, விசிலுக்கு போடுங்க. அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல. என்னத்த ஸ்மார்ட் ஒர்க்கு, ரோட் மாஃபியா ஒர்க் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால இந்த விஜயுடைய வெற்றியை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவர் மிகப்பெரிய மக்கள் இவரிடம் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி அமைத்து 15 நாட்கள் தான் ஆகின்றது. இந்த சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் விஜய்க்கு உள்ளது. கண்டிப்பா. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா பவர் கட். கடந்த 5 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்ப பவர் கட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு மக்கள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிடி நிர்மல்குமார் பேசுற பேச்சு என்ன அப்படின்னா, மின்துறையை சீரமைக்க இன்னும் 40 ஆண்டு காலம் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே வந்துட்டு மின்துறை சீரமைக்க அவ்வளவு தூரம் ஆகுதா? ஏன்னா குக்கிராமங்களுக்கு கூட மின்சாரத்துறையை வந்து வழங்கியது வந்துட்டு திராவிட கட்சிகள். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இருந்தார். அது பிறகு ராஜாஜி இருந்தார், பக்தன் இருந்தார். அந்த நேரத்துல ஒரு அரசு துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எதற்கு என்றால், ஆட்சிக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து செயல்படுதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை. இப்ப 2016 பிறகு வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளில் 90% ஐஏஎஸ் அதிகாரி தங்களுக்கு நல்ல கொழுப்பான பணம், செழிப்பான பணம் கிடைக்கக்கூடிய லாகாவை, ஜாதியை வைத்து, மொழியை வைத்து, மதத்தை வைத்து, தான் சார்ந்த துறையை எப்படி செயல்பட வேண்டியது அந்தந்த அமைச்சரிடம் ஒரு நெட்வொர்க் ஆகி, அமைச்சரும் இந்த ஐஏஎஸ் அதிகாரி செக்ரட்டரியும் சேர்ந்து கூட்டு கொள்ளையடித்து நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றது. அப்படிக்கின்ற போது ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாதா எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது? சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாதா? ஹோம் செக்ரட்டரி சட்ட ஒழுங்கு எப்படி தெரியாதா? துறை சார்ந்த அதிகாரிக்கு தெரியாதா? எல்லாம் ஒரு நாடகம் நடத்துகின்றார்கள். ஆட்சி யாராலும் நடத்தலாம். ஆனால் ஆட்சியுடைய கைட்லைன்ஸ் வழிகாட்டி அப்ப வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அப்ப வந்து பவர் கட் ஆகுறதுக்கு யார் காரணம்? அதிகாரி தான் காரணம். அதிகாரி அதிகாரி தான் காரணம். அதிகாரி தான் காரணம். காரணம் என்றால் அதிமுக, திமுக அப்ப ஆட்சியில கடந்த 5 வருஷமா வந்து அதிகாரி கரெக்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒர்க் பண்ண முடியலன்னு எடுத்துப்போமா? ஒரு விஷயம் கேளுங்க. கடந்த 5 வருஷத்துல ஆட்சி நடக்கல. கம்பெனி நடந்தது. ஓனர் ஆனா ரேஞ்சில அப்படி நடந்தது. இருந்தா கூட கரண்ட் எல்லாத்துக்கும் கரெக்ட்டா போச்சா இல்லையா? எங்கங்க? இப்படிதான் பவர் கட் ஆச்சா? ஏங்க இன்னைக்கு நேச்சுரல் எனர்ஜி வென்ட்ல நீங்க நிறைய சேர்க்க சோலார் சிஸ்டம் நீங்க நடைமுறை கொண்டு வரலாம். ஏன்னா இதை கொண்டு வந்தா வருமானம் கிடைக்க கம்மியாகும்னு சொல்லிட்டு வந்து வெளி மாநிலத்தில் கரண்ட கொள்முதல் அந்த கொள்முதல் பண்ணி அதுல பல ஆயிரம் கோடி பில்லை போட்டு டிரான்ஸ்பர் பர்ச்சேஸ்ல கொள்ளையடிச்சு இன்னைக்கு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்துருக்குதே. எத்தனை ஆயிரம் கோடி ஊழல், யார் வீட்டு சொத்து? அனில் பாலாஜி என்ற செந்தில் பாலாஜி ஏன் 1.5 வருஷமா ஜெயில இருந்து வாய் மூடி மௌனியம் இருந்த காரணம் என்ன? அந்த செந்தில் பாலாஜியை காப்பாத்துறதுக்கு திமுக ஏன் இவ்வளவு அக்கறையா செயல்பட்டாங்க? ஆனால ஈபியில முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய விஜயனுடைய அரசை அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கு விஜய் அரசால் மக்களுக்கு ஏதோ பீதி உண்டாது போல ஒரு விதமான நெருடலை ஏற்படுத்துவது இதுக்கு பின்னாடியும் திமுக தான் இருக்கு முழுக்க இல்லையா? முழுக்க திமுக தான். ஏன் சார் முழுக்க திமுக எலெக்ஷனுக்கு அதிகாரிகள். இல்ல தேர்தல்ல திமுக அதிகாரிகள். ஜெயிக்கிற வரைக்கும் வந்து திமுக தான் காரணம்னு சொன்னீங்க. அப்ப ஆளுங்கட்சியா இருந்தாங்க ஓகே. ஜெயிச்ச பிறகுமா திமுகன்னு சொல்ல போறீங்க? ஒரு விஷயம் கேளுங்க. சார் உங்க நிர்வாக திறமையை வந்து எப்ப ஏத்துக்க போறீங்க சார்? எந்த திறமையெல்லாம் நல்லதாங்க இருக்குது. அதிகாரி தான் காரணங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நீங்க ஒரு விஷயம் அப்ப கடந்த 5 வருஷத்துல எப்படி கரெக்டா இருந்துச்சு? அத மட்டும் சொல்லுங்க. அஞ்சு பவர் கட் எப்படி இருந்துச்சு? ஏங்க திமுகவுடைய அமைச்சர்கள் கரை கண்ட கப்பல்கள். ஊழல் எப்படி செய்ய வேண்டும், எப்படி அவங்களுக்கு ஏமாற்ற ஊழல் வேண்டும். மட்டும் தான் செய்ய தெரியும். நிர்வாக திறமை இல்ல. ஏங்க ஊழல் செய்த நிர்வாக திறமையான ஒரு நடிப்பான பிம்பத்தை இழப்பினதான் ஓ 5 வருஷமா நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க கரெக்டா? ஆமாங்க. முழுக்க அப்ப 5 வருஷமா நடிச்சுக்கிட்டே இருந்தா ஜிடிபி எப்படி இரட்டை இலக்கத்துல போய் ஏங்க சேர்ந்து? ஒரு விஷயம் கேளுங்க. ஜிடிபி நீங்க வந்தாலும் ஒரு இடம் அந்தந்த மாநிலத்துல பண்ணதாங்க போறாங்க. இது தமிழ்நாட்டுல நீங்க ஏதோ திமுக ஆட்சியில அப்ப பீகார்ல அப்ப பிஜேபி சாரி பீகார்ல எவ்வளவு ஜிடிபி வந்திருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவுல தமிழ்நாடு வளர்ச்சி கண்ட மாநிலம். ஆனா இங்க வாழுவது திமுக என்ற திராவிட கட்சிகள் தங்களுடைய குடும்பத்தில் இப்படி வளர்ச்சி கண்ட மாநிலமா இருக்கிறதுக்கு மூல என்னங்க காரணம் பேசுறீங்க? யாரு சார்? தமிழ்நாடு வளர்ச்சி கண்ட மாநிலமா இருப்பதற்கான மூல காரணம் அப்படின்னா யாரு? பச்சப்பன் காலேஜ், செல்லம்மாள் காலேஜ், இந்த காலேஜ்லாம் திமுக வந்த காலேஜா சொல்லுங்க. ஏங்க அதுல எவ்வளவு காலங்களில் திமுக நீங்க என்னதோ திமுக தான் சோறு விட்டது பிறகு திமுக தான் திமுக மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். திராவிட கட்சிகள்னு பொதுவா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. திராவிடம் என்பதே கிடையாதுங்க. அது ஒரு காணல் நீர்.